எனக்கு தெரியல. ஆனா இங்க ஜனகன் வந்திருக்காரு. ஸோ காணாத சுடர் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ஜனகன் அவர்களை பேசும்படி அழைக்கிறோம். தேங்க்ஸ்க்கா. வந்தவொடனே என்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்டீங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் எல்லாருக்குமே சாரி, நான் ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு ப்ரோக்ராமு. என் பேர் ஜனகன், காணாத சுடர் படத்தோட டேரக்டர். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ப்ரெஸ் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா படத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஒரு புதிய முயற்சியில் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்த படம் தான் இந்த காணாத சுடர். ஸோ முழுக்க பசங்க மட்டுமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் 2 பேர் இருப்பாங்க. மற்றபடி எடிட்டர், டிஓபி, டைரக்ஷன் எல்லாமே வந்து நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பண்ண படம் தான் காணாத சுடர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். அண்ட் இங்கே எல்லாமே ஆரம்பித்தது எது மூலியமானா ஃபேமிலி மூலியமாக தான். ஸோ என்னோட பேஸான ஃபேமிலிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் மை வெல் விஷர்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்கூல் சார் போய் பார்க்குறப்ப அங்கே வந்து மொபைலில் சார்ஜ் போட்டிருந்தேன். போயிட்டு ஒரு சால்வை மட்டும் போட்டுட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். சால்வையை திருப்பி இங்கே பண்ண மாதிரி எனக்கே திருப்பி போட்டார். வரப்போ வந்து ஃபோனுண்ணா அப்படின்னு கேட்டேன். இது எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னா அப்போ ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியலண்ணா. அப்போ கண்டிப்பான்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. தேங்க்ஸ்ண்ணா, கூப்பிட்டோடனே வந்ததுக்கு. தேங்க்யூ காவல் சுகுமார்ண்ணா, தேங்க்யூ கொட்டாச்சி சார், இன்வைட் பண்ண உடனே வந்ததுக்கு. அண்ட் படத்தோட ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி தேங்க்யூ சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் ஷூட் வந்து ஒரு 2:30 மணி வரைக்கும் போயிருக்கோம். போனதுக்கு அப்புறமா வந்து ட்ராவல் ஒரு 2 hours, ஒரு 4:30 இங்கே ஆயிடுச்சு. வந்தால் ரூம் எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் காலைல 7 மணிக்கு ஷெட்யூல்லாம் எனக்காக வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. அண்ட் சார் படத்தோட லிரிக்ஸ் சார், எனக்கு பர்சனலாக வந்து கனவுகள் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். அதை தாண்டி மீதி இருக்க 4 பாட்டுமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக அருமையாக சூப்பராக இருக்குது சார். அண்ட் ஸ்ரீகாந்த் அவரால் வர முடியல, ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸ்ரீகாந்தன். அண்ட் இந்த இடத்துல என்னோட டீச்சர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஃபஸ்ட்டு சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட கம்ப்யூட்டர் சார் தான். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்தது என்னோட டீச்சர் தான். என்னோட காலேஜில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்தது என்னோட காலேஜ் ஸ்டாஃப். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலுமே வந்து என்னோட டீச்சர்ஸ் வந்து எனக்கு பேக் போனாக நின்றுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல் விஷஸ் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ பிரஸ். கண்டிப்பாக படத்தை வெளில கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிகள். நம்ம ஜனகன் கண்டிப்பாக எல்லா பாடலும் நல்லா இருந்தது. மனிதம் அந்த சாங்லேருந்து டைட்டில் ட்ராக் எல்லாமே ஒரு யூனிட்டியை சொல்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருந்தது. அதனால தான் காணாச்சுர திரைப்படத்தின் 3 பாடல்களை எழுதிய திரு ஜிஜு படிக்கல் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எங்கள் மேடையில் இருக்க திரு குல் சுரேஷன் அவர்களுக்கும், கூட்டாட்சியரன் அவர்களுக்கும், காதல் சுகுமாரன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்களை கௌரவிச்சதுக்கு. ரெண்டாவது, இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், என்னோட அசிஸ்டண்ட் ஜனகன் அவர்களுக்கு ரொம்ப, என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிற ரொம்ப பெருமைப்படுறேன் நான். ஸோ ஏன்னா இந்த வயசில் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் தெருவா. ஸோ அவர் இந்த வயசில் ஒரு படம் பண்ணி மார்ச் 27 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் கூட இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சந்துரு, பிரபு, கதிரவஹாசன், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எடிட்டிங் அருள்முருகன், இந்த டைம் வந்து டக்குன்னு பண்ணி பார்த்துருப்பீங்க சாங்ஸ், ட்ரெய்லர் எல்லாமே. அவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட டிஏ கலரிஸ்ட் நம்ம தமிழ் சாரோட தம்பி, தமிழ் சார் வந்திருக்காரான்னு தெரியல, அவரோட தம்பி அலெக்ஸ், அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக அங்கே வந்திருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ், ஏன்னா இங்கே இருக்கிற யாருமே வந்து ஒரு நடிகருடைய மகனோ, நடிகையுடைய மகனோ, இல்லைனா ஒரு தயாரிப்பாளருடைய மகனோ, இல்லைனா ஒரு இயக்குனருடைய மகனோ, பிரபல இசையமைப்பாளருடைய மகனோ இங்கே எல்லாம் யாருமே கிடையாது உடனே மேலே வர்றதுக்கு. இங்கே எல்லாருமே அவங்கவுங்க திறமையை நம்பி, அவங்கவுங்க உழைப்பை நம்பி தான் இங்கே மேலே வந்திருக்காங்க. ரிப்போர்ட்டருக்கு முக்கியமான விஷயம், அப்போ அவங்களுக்கெல்லாம் திறமை இல்லையான்னு கேட்காதீங்க. நான் சொன்ன வார்த்தை எடுத்துக்கங்க. உடனே மேலே வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்லலை, அதை வச்சுக்கோங்க. ஸோ வெளியே கொண்டு போகிறது ஸோ நீங்கள் தான்.
உங்களை நம்பி தான் ஒவ்வொரு சினிமாக்காரனும் வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த காணாத சுடர் மார்ச் 27 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி படத்தை மேலும் நீங்கள் கொண்டு போகிறதா இருக்குது. இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் இந்த விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்தன் நல்ல திறமையானவர். பார்த்துருப்பீங்க சாங்ஸ் ஒன்றுமே அவனால் வர முடியல. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உடுமலை பார்த்திபன் அந்த சிலுங்கும் கொள்ளு சொல்லி பாட்டு எழுதிய உடுமலை பார்த்திபன் அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு நன்றி யாருன்னா ஜனகனோட அப்பா அம்மா. கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் 2 பேரும். இந்த வயசில் ஒரு பையன், இந்த வயசில் ஒரு பையன், இந்த வயசில் ஒரு பையன், சின்ன பையன் சின்ன பையன்னு சொல்லி அவர் வந்து நிறைய இடத்துல அவர் டிமோட்டிவேட் ஆயிருக்கார். சாரி, அது அவன் வா போனே பேசி பழக்கம் அப்படி வருது ஆயிருக்காரு. ஸோ நிறைய இடங்கள் அவர் போகும்போது சந்தித்தது அதுதான். இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், சின்ன பையன் இதுதான் பண்ணுவான், அவ்வளோதான். ஸோ அவங்க அப்பா அம்மா இந்த வயசில் ஒரு பையன் இருக்கானா உங்கள் வீட்டில் எங்கள் மற்றவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து நீ பண்ணு, உனக்கு பேக் சப்போர்ட்டாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் அவனுக்கு வந்து அவன் நிறையா பிரச்சனையை வந்து அவங்க பார்த்துருக்கான். சாரி பார்த்துருக்கான், நிறைய பார்த்துருக்கான் அவன். அப்போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். ஒவ்வொரு விஷயத்து சார் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு அது பண்ண சொல்கிறாரு, அம்மா என்ன சொல்கிறாங்க பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை அங்கேருந்து இவ்வளோ தூரம் இத்தனை பேர் வந்துருக்கீங்க, ஆர்டிஸ்டையும் தாண்டி ஃபுல்லாக ஃபேமிலியாக தான் உட்காந்துருக்கீங்க. நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் இவ்வளோ ஃபேமிலி நான் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ அதுக்கே ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது அம்மா அப்பா தானே எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா அது எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ பாக்கியம் பண்ணவங்க கூட தான் அம்மா அப்பாலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது இல்லாத என்ன மாதிரி அதுக்கு தான் அது தெரியும். இந்த மாதிரி சப்போர்ட் ஒவ்வொரு ஆட்களுக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், நடிகருக்கும், தயாரிப்பாளருக்கும் இருந்தால் அவங்களும் கண்டிப்பாக மேலே வரலாம். ஸோ வந்துருக்கிற ரிப்போர்ட்டர்ஸுக்கு மறுபடியும் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படத்தை வெளியே கொண்டு போய் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. யாரையாவது விட்டுட்டுனான்னு தெரியல, முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டு நினைக்கிறேன், என்னோடய பிஆர்ஓ. டீ வாங்குறதுன்னு சேர் போடுற வரைக்கும் அண்ணன் தான் பார்த்துட்டு இருக்காரு. சித்திக்கான மிகப்பெரிய ஒரு சினிமாவுடைய பேக் போன், அந்த படத்தினுடைய பேக் போன் கூட வர சொல்லலாம். ரெண்டாவது ஆங்கர், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மார்ச் 27 படம் வெளியாகும் பாருங்கள். இன்னைக்கு 5 மணிக்கு ஏபி இன்டர்நேஷ்னலில் படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சமுதாய கருத்துள்ள நல்ல படங்களை கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை மார்ச் 27 ஏதாவது தேட்டரில் போய் பார்த்துருவோம். அடுத்ததாக திரைப்படத்தின் உதவி இயக்குனர் சந்துரு அவர்களை பேசும்படி அளிக்கிறேன். இயக்குனர் ஆகிட்டா என்ன ஹீரோவை பண்ணுவில்ல, இப்போ சாலையை கழட்டின்னு போயிடும். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் சந்துரு, இந்த மூவியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் கேரக்டர் ரோலும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. எனக்கு 3 வருஷமாக தெரியும் ஜனகன் சாரை வந்து. அவர் கூட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்து மூவின்றப்போ என்கிட்ட ஸ்டோரி சொன்னார், இந்த மாதிரி மூவி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா தான் பேசுவோம். மூவி சொன்னார் இந்த மூவி பண்ண பாருன்னு. சரி, கதை சொன்னார், கதை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சரி பண்ணலாம். அப்போது அது முடிவு பண்ண அப்படின்னா சரி அடுத்து என்ன, யார் ஆர்டிஸ்ட், யார் யார், எந்த லொக்கேஷனு, யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி பேசி முடிவு பண்ணி அந்த 23 நாளில் மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட் எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி முடித்து இப்போ வந்து ஆடியோ லான்ச் இருக்கோம். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அடுத்து மார்ச் 27 மூவி வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் தமிழகமெங்கும். எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தின் எடிட்டர் அருள்முருகன் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். என்னோட பேர் வந்து அருள்முருகன். நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் தான் எடிட் பண்ணியிருக்கேன், டிஓபியும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மூவிக்கு பண்ணியிருக்கேன். இந்த காணாசோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய கிளிப்ஸ் இருந்தது, நிறைய கொஞ்சம் எப்படி சொல்கிறது லொக்கேஷன்ஸ்லாம் வேறு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா ஒரே லென்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம்ல, அதனால். பட் இருந்தாலும் எப்படி மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திரைப்படத்தின் திரு பிரபு அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். அவர்களை வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் வணங்குகிறேன். இந்த படம் பார்த்தோம்னா ஒரு கிரிட்டிக்கலாக, ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு ஃபுல் எஃபோர்ட்டோட சார் பண்ணார்னு தான் சொல்லணும். சாருக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்தோம், அதுதான் உண்மை. ஃப்ரெண்டு கூட கேட்பேன், ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்பேன், ஏடா ஷூட்டிங் முடிஞ்சா அப்படின்னு கேட்பேன். அப்போ வந்து விடிவி படத்தில் வர சிம்பு மாதிரி, இல்லை மச்சா டே அண்ட் நைட்டாக ஷூட் போயிட்டே இருக்கடா அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி சார் எங்களை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்க அந்த சிந்தனை, யுக்தி, இந்த காலத்துக்கு, அதாவது கதை பற்றாக்குறை இருக்க இந்த காலத்தில் இந்த ஒரு மனுஷன் இப்படி சிந்திப்பானா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லணும் போது எனக்கே இதாக இருந்துச்சு. சார் இது எப்படி சார் ஓகே ஆகுமா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கே சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், சார் இதுதான்ப்பா, இதுதான் கதை, இதுதான் அப்படின்னாரு. எனக்கு புரியல, ஒரு 3-4 தடவை கேட்டிருப்பேன், எனக்கு ஒன்றும் புரியலை. சார் 1 தடவை சொல்லுங்கள் சார், நரேட் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு. அவர் நரேட் பண்ணார், கொஞ்சம் புரியுது சார் அப்படின்ட்டு. அப்போ கதை போக போக அவர் கூட ட்ராவல் பண்ண கொஞ்சம்தான் அது புரிஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கதை வந்து புரியலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்டோபர் நோலன் கதை மாதிரி நம்மளை வந்து போட்டு தாக்கிட்டார். நான் அவரை பெரும்பாலும் நேரத்தில் சில நேரங்களில் சொல்கிறது அதுதான், சார் நீங்கள் ஒரு கிறிஸ்டோபர் நோலன் மாதிரியே எங்களை போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியல, உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் ஹாலிவுட்டில் இருக்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி ஒரு மாறுபட்ட கதைக்களத்தோட சார் வந்து முடிச்சிருக்காரு, ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. மார்ச் 27 கண்டிப்பாக திரைக்கு வருது. அதை வெற்றி படமாக மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக மாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த படம், ஏன்னா அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக காட்சி அமைப்புகள் ஒரு கச்சிதமாக இருக்குது, கச்சிதம்டுவாங்க, அந்த மாதிரி நேர்த்தியாக கொடுத்துருக்காரு. அவருக்கு நாங்கள் தோளோடு தோள் நின்று போர் செய்ததுக்கு எனக்கும் பெருமை தான். நன்றி. ஜனகன் சார் அண்டு சிஜு சார் அவர்களுக்கு என்றுமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லைண்ணா, ஒரே சால்வா தானா இல்லை நிறைய சால்வா எடுத்து வந்துட்டீங்களா? காணாத சுடர் திரைப்படத்தில் கதிரவகாசன் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். கமலஹாசன் மாதிரி ஒரு கதிரவகாசன், புதுசா இருக்கு நேம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எனக்கு எப்போதுமே ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட முதல் மேடை இது. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ஜனகனுக்கும் நம்ம ஜிஜு சாருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். படத்தை பற்றி சொல்லணும்னா பிரபு சொன்ன மாதிரி தான், அதாவது அதில் நடித்த ஆர்டிஸ்ட்டுக்கு கதையை தெரியாது, கதையை சொன்னாலும் புரியாது. அதே மாதிரி தான் பிரபுவோட சேர்ந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஷூட்டிங் இருக்கிற வரைக்கும் ஒரு 10 நாள் ஏதோ டேரக்டர் ஏதோ பண்ணுறாரு,
சரி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படம் முடிஞ்சு எடிட் பண்ணி டப்பிங் போய் மியூசிக்லாம் சேர்த்து அது ப்ரிவியூ பார்க்கும்போது தான் எப்பா மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு படம் இருக்கும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ், அதாவது ஓகே மிஸ்ட்ரி, சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டேன், மிஸ்ட்ரி படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜனகனுக்கும் ஜிஜு சாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆனால் இந்த மேடை எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்கு, பேசும்படி அளிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனலக்ஷ்மி. சீரியல் மற்றும் மூவி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனகன் சார் எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோட குரு அண்ட் என்னோட டைரக்டர் சார் ஜிஜு, அவரை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியும். அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ அதோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் ஜனகன், ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் ஜனகன் சாரை தெரியும். ஸோ அப்படி தான் பழக்கமாச்சு. சார்ன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அவரை கூப்பிடுறதுக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவரை ஒரு தம்பி மாதிரி நான் பேசி பழகி ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டோம். ஸோ இருந்தாலும் அவருக்கான மரியாதைங்க நான் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சார் ஜனகன் சார் ரொம்ப நன்றி. எங்கள் திறமையை, இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்டோட திறமையை பார்த்து மட்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள்கிட்ட சொல்லி கொண்டு போய் நடிக்க வைக்கும்போது எங்களுக்கு கதை சுத்தமாக தெரியாது. ஸ்பாட்டுக்கு போவோம், உட்காருங்க, இதுதான் சீனு, இதை தான் பண்ணணும், இதுதான் நீங்கள் எங்களுக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் நடிச்சு கொடுத்துட்டு வருவோம், அவ்வளோதான் தெரியுமே கண்டி. ஃபுல் ஸ்டோரி நாங்கள் இது வரைக்குமே கேட்கல. படம் ப்ரிவியூ பார்த்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டோரி என்ன அப்படின்றது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அந்த இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்ட டைமில் நல்லபடியாக நடித்து கொடுத்து எல்லாமே முடிச்சிட்டிங்க. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், மெயின் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸ்டே இருக்கு சாரா ஒன்று தான் இருக்கு. இல்லை குளிச்சிரு சார், உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பொண்ணு கையால் வந்து சால்வை போடணும். இல்லை போட்டிங்களே இன்னைக்கு சால்வை. அடுத்ததாக இந்த படத்தில் இருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவின் நாயகனான ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் மேடையில் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா கிஜு சார் அவர்கள் தான். ஃபஸ்ட்டு எனக்கு கலிப்பறை அப்படிங்கிற படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜனகன் சாரை தெரியும். ஜனகன் சார் திடீர்னு ஒரு நாள் ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ கால் பண்ணிவிட்டு, சாரி அவங்க அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, திடீர்னு கால் பண்ணிட்டு, அக்கா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு 1 week ஃப்ரீ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ரோல் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. என்ன கதை, என்ன ரோல் அப்படிங்கிறது கூட சொல்லலை. ஜஸ்ட் நான் காஸ்டியூம் அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் வந்துடணும்க்கா அப்படின்னு மட்டும்தான் அப்டேட் பண்ணார். இங்கே வந்து பார்த்தா யாருக்குமே ஸ்டோரி புரியல, என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நாங்கள் பண்ணோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, சாரி. ஜனகன் சார் அவர்கள் அப்போது அவர் சொன்ன
கதாபாத்திரம்லாம் நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே புரியாமல் பண்ணாலுமே வித்தியாசமாக இருந்தது. ஸோ ப்ரிவ்யூ பார்க்கும்போது நாங்கள் டப்பிங் பண்ணும்போது தான் ஓகே கதை இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தென் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தார்னிகா அவர்களை பேசும்படி அளிக்கிறேன். இல்லை அவர் பிஸியாக இருக்கார் ஃபோனில், நீங்கள் போகுமா? இல்லை ப்ரெஸ் வீட்டுக்கு சீக்கிரமாக போகக்கூடாதா? என் நேம் டார்னிகா. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச், அப்புறம் மூவியும் கூட. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ஜனகன் சாருக்கும் கிஜு சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா தான், நான் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் காரணம். எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் சொல்கிறதெல்லாம் எப்படி மாடலிங் பண்ணணும்னா மாடலிங்க்கும், நான் இந்தமாரி மூவி நடிக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா அப்படின்னு சொன்னதுக்கு மூவிக்கும் எல்லாமே எங்கள் அம்மா மட்டும்தான் இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த மூவி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் தேட்டரில் பார்த்து ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ. அப்படியே சால்வ் பொன்னாடை போத்திடுவாருமா. ஸோ அடுத்ததாக இப்படத்தில் நடித்த கதாபாத்திரம் ஸ்வேதா அவர்களை அழைக்கிறோம். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஜனகன், ஜிஜு சார், ஸோ டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சினிமோட்டோகிராஃபர் எவ்வளோ வாட்டி டேக் பண்ணாலும் ஓகே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சால்வ பொன்னாடை. அடுத்ததாக வாழ்த்த நன்றி உரையாற்ற நம்ம இயக்குனர் மற்றும் நடிகருமான காதல் சுகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள் மற்றும் கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். காணாத சுடர், அருமையான ஒரு தலைப்பு. ஆனால் ஓரளவுக்கு கதை பார்க்கும்போது எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால், சுடர்னாலே கண்ணுக்கு இது இங்கே தான் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த எப்படி காணாத சுடர் அப்படிங்கிறதுக்கு டைட்டில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான மேக்கிங். அதில் ஒரு பெரிய தைரியத்தை பாராட்டணும். ஒரு லென்ஸை மாற்றாமல் ஒரே லென்ஸில் மொத்த படத்தையும் எடுக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். அதுக்காக படக்குழு நான் வந்து பாராட்டுறேன். அதுக்கு ஒத்துக்கிட்ட ஒளிப்பதிவாக பாராட்டுறேன். ஏன்னா பல முயற்சிகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. பட் இது வந்து ஒரு ஏதோ வித்தியாசமான விஷயங்கள் இருக்குனால தான் இத்தனை விருதுகளை வாங்கியிருக்குது. அதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம், சமீபத்தில் போன வாரம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆன போலீஸ் ஃபேமிலி படத்தை திரையிட்ட சிவானி ஃபிலிம்ஸ் தான் இதையும் திரையிடுது. அவங்க நல்ல படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது ஓட வைக்கிறது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே வந்து இளம் தலைமுறையினர் நல்லா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான கதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜனகன், உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப பிரமாதமான சின்ன பையன், ஸ்கூல் பையன், இப்போ தான் +2 முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கார். ஆனால் துரு நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு. வாழ்த்துக்கள், உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு அருமையான ஒரு நல்ல கருப்பொருளை எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கும் பயன்படும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பாடல் வரிகள் எழுதின அத்தனை கவிஞர்களையுமே நான் பாராட்டுறேன். படிக்கல் ஜிஜு படிக்கல் சார், அப்புறம் வந்து உடுமலை பார்த்திபன், அதில் வந்து ஒரு வரிகள் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருந்தது எனக்கு. என்னென்னா, அந்த நல்ல மனிதர்களை தேடி பார்த்துட்டே இருக்கியே, நீ எப்போ வந்து மனுஷனாக மாற போகிற,
அப்படி அதாவது அது ஒரு கோட் ஒன்று இருக்குது. அதாவது உலகில் நல்ல மனிதர்களை தேடி பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்களே நல்லவங்களா மாறிடுங்க அப்படின்லாம் ஒரு கோட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அருமையான வரிகளை கிட்டத்தட்ட 4 பாடல்கள்லையுமே வந்து நல்ல வரிகளில் மனிதத்துவத்தை வந்து முதன்மைப்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி. ஆனால் மனிதம் எங்கே அப்படின்னு இங்கே தேட வேண்டியிருக்குது. அவ்வளோ தூரம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவை சரி எங்கே திறந்தாலும் வன்மம்னா வன்மம் அப்படி கொட்டுறாங்கப்பா. யாருமே வளர்ந்து வர்றதோ சரி புதுசாக வர்றதும் சரி அவங்க விடுறதே கிடையாது. எவ்வளவு கமெண்ட்ஸ், எவ்வளவு அசிங்கசியமான விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி வந்து அதை தான் தேடி தேடி பார்க்குறோம். அது பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டோம். எங்கே நல்லவங்களுக்கு தேடி பார்க்க வேண்டியிருக்கு. நடக்கலாம் பார்க்கும்போது நானும் வாட்டி சொன்னேன், அதெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணோம்னாலும் பாவம் பண்ணோம்னாலும் நம்ம செத்து நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எங்கேயோ செத்துட்டு நரகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நடக்கிறதெல்லாம் அந்த பூமியில் அப்பொழுது இருக்குது. 2.5 வயசு குழந்தை, வயசான அம்மா, எவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இந்த மனிதன் எவ்வளோ வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் அதாவது இங்கே யாரையுமே கெட்டவன்னு சொல்கிற அளவுக்கு எவனுமே நல்லவன் கிடையாது, யோகியம் கிடையாது. தப்பு பண்ணாமல் ஒருத்தர் இருக்கான், தவறு இழைக்காமல் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்குமே தெரிஞ்சவன் மாட்டிக்கிறான். அது எல்லாருமே வந்து அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், செத்து போன தலைவர்களையும் விட மாட்டேன்றாங்க, இப்பயும் செய்கிறாங்க. உயிரோடு வாழ்கிறவங்க விட்டு வைக்க போகிறாங்க, வச்சு தான் செய்வாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தமிழ்நாட்டை வந்து எத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறது, 50 வருஷத்துக்கு மேலாகவும் ஆட்சிக்கு சினிமாக்காரங்கள் தான். அதாவது அறிஞர் அண்ணா அவர்களிலிருந்து அதுக்கப்புறம் வந்த கலைஞராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவியாகட்டும், இப்போ இருக்கிற சிஎம் வரைக்கும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான். என்ன சினிமாவில் யாராவது புதுசாக வந்தால் என்ன ஏதாவது வரட்டுமே, ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு விட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே இங்கே இது கிடையாது. ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா வச்சு ஐயோ. அதாவது இவங்களாம் நைட்டை தூங்கலாம் இல்லைன்னு தெரில. அதாவது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்த வெளியே தெரிஞ்சு போச்சா, வெளியே தலை காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுது. ஆனால் இதுக்கெல்லாம் 2 இதயம் வேணும், அப்போ தான் கண்டிப்பாக வந்து வாழவே முடியும் இந்த சமுதாயத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காணாத சுடர் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சத்தியமாக சொல்கிறேன், இயக்குனர் தான் ஒரு படைப்பில் வெளியாகிறாரு, வேற யாரும் நம்ம கிடையாது. இப்போ வந்தவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கதையை எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்லவே இல்லை. வருத்தமே படாதீங்க, நான் கிட்டத்தட்ட 150 படங்கள் தாண்டி இருக்கேன். இது வரைக்கும் என்ன கதைன்னு நான் எந்த டேரக்டரும் கேட்டதே கிடையாது. என் கேரக்டர் என்ன, எனக்கு எத்தனை நாள் கொடுப்பீங்க, எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சத்தியமாக மோசமான படத்தை பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக நல்ல படம் தான் பண்ணுவாங்க. ஒரு படைப்பின் மூலமாக ஒரு படைப்பாளி தான் வெளியாகிறான். ஜனகன் என்கிற ஒரு நல்ல மனிதர், அவருடைய எண்ணங்கள்லேருந்து தான் நல்ல பாடல் வரிகள் கிடச்சிருக்குது, நல்ல பாடல். இந்த பாட்டு இல்லாமல் அவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த இசையமைப்பாளர் வர முடியாமல் போன அந்த நண்பன் என்ன பேர், ஸ்ரீகாந்தன், ஒரு ஹாட்ஸ் ஆஃப் ப்ரோ, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. நீங்கள் ஒரு கலவையாக இருக்கீங்க, அனிருத் மாதிரி இல்லாமல் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான இசைகள், அதாவது வரிகளை தெளிவாக கேட்குற மாதிரி நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த டீமில் உழைச்ச உதவி இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும், ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தில் வெளியாக இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் எல்லாமே எதுவுமே சோடை போனதாக வரலாறே கிடையாது. இந்த படம் ஜெயிக்கும். மார்ச் 27 வருகின்ற இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்க வைக்கணும். இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க என் நண்பர்களே, என்னுடைய உறவுகளே. தேங்க்யூ ஸோ மச். படக்குழுவிற்கு அன்பு வாழ்த்துக்கள். மேடையில் வந்திருக்கும் அனைத்து பிரபலங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுகுமார் சார். சார் தண்ணி கொடுத்து. அடுத்ததாக தண்ணி கொடுத்துட்டீங்களா? அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தில் நடித்த நடிகர் டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே நான் முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். திறமையோடு நம்ம காத்திருக்காம அத்தனை பேரையும் கரெக்டாக வேலை கொடுத்து அத்தனை நேரத்தையும் மேலே கொண்டு வந்து நம்ம இயக்குனர் அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த மேடை வந்து ஸ்ரீகாந்தன் அவருடைய மேடை, காணாத சுடர். ஆனால் நம்மளையெல்லாம் வள்ளினாலும் காண வச்ச சுடர் ஸ்ரீகாந்தன். இத்தனை பேரையுமே வந்து அத்தனை பாடல்களையுமே பக்கத்தால் உட்காந்துட்டு சொன்னார், இந்த பாடலெல்லாம் நான் தானுங்க கோட்டாச்சி எழுதுனேன் அப்படின்னாரு.
உண்மையாலுமே ரொம்ப அத்தனை வரிகளுமே அற்புதமாக எழுதி ரொம்ப அனுபவித்து வாழ்க்கையை நேசித்து எழுதியிருக்காங்க. இந்த படத்தை நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே மனமார்ந்து இன்னொரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். நல்ல கண்டென்ட் படம் கண்டிப்பாக மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நடிகர் நடிகைகளெல்லாம் பார்த்து படங்களுக்கு போகிறது ரொம்ப ரேர். நல்ல கதையுள்ள படங்களுக்கு போகிறது தான் இப்போத்த ட்ரெண்டு. அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்னார், யாருக்குமே கதை தெரியாது, நான் வந்து அந்த டைலாக் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன்னு. அதையெல்லாம் புரிய வச்சு நடிக்க வச்சு அவங்க இன்னொன்று என்னென்னா, இந்த விஸ்காம் படித்து வர அவங்கக்கிட்ட வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் எத்தனையோ படங்கள் எல்லாரும் கூட நடிச்சிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டரோடலாம் நான் பணியாற்றியிருக்கேன். இப்போது நான் சமயத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கேன். என் கூட வந்து நான் விஸ்காம் படித்த தம்பி தான் டைரக்டர் ரஞ்சித்து. அது கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்மளை உயிரை வாங்குவாங்க பாருங்கள், உயிரே போயிடும். அது அவங்களா யோசிச்சு அவங்களா ஒரு கதைக்குள்ளே அவங்களா கற்பனையில் ஒரு விஷயம் இருக்கும், அதை இங்கே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது எப்படி வரும், நாம் ஒன்று எதிர்ப்போம், அது வர வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சூப்பராக வேலை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தம்பி. உண்மையாலுமே இவரை பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் நம்ம முருகதாஸ் சார் எப்படி வந்தாரோ அது மாதிரி இருக்கிறாரு இவரும் அந்த இடத்துக்கு வந்து ஆச்சரியமாக அடைவார்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, அடுத்ததாக காணாத சுடர் திரைப்படத்தின் குழுவினரை வாழ்த்த நடிகர் மற்றும் இயக்குனர் கொட்டாச்சி அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். இருந்து ஓடி போய் முதல்ல நின்று தண்ணி கொடுத்ததும் அவர் தான். நீங்க தப்ப சுகுமார் சொன்ன மாதிரி நாம் தான் நாம் வந்து நல்லது எப்படி சொன்னாலுமே அது வராது. இன்றைக்கி நோண்டி நோண்டி அந்த விஷயத்தை தான் போடுவோன்னாங்க. அதே மாதிரி அடுத்து வர கூட் சுரேஷ் பேசுகிறதா நீங்கள் எல்லாமே போடுவீங்க. போடுங்க. இறுதியாக காணாத சுடர் திரைப்படத்தின் குழுவினரை வாழ்த்த இவர் வந்தாலே சிரிப்பு வெள்ளம், நகைச்சுவை அலை அடிக்கும் கடற்கரை, இந்த சம்மரிலும் கூலாக இருக்கும் கூல், நம்ம கூல் சுரேஷ் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ சித்திக் மற்றும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காணாத சுடர் அந்த திரைப்பட குழுவினருக்கு தான் போய் சேரும். இது கொஞ்சம் அப்புறமா பேசுங்களா. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா அருமையாக இருந்துச்சு. சாங்ஸ் பார்த்தேன், அதில் 4 சாங்கும் நல்லா அருமையாக இருந்துச்சு. அதில் ஒரு இந்த பீச்சில் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் ஒன்று வந்திருக்கோம். அந்த தம்பி வந்திருக்காரா? தம்பி கொஞ்சம் கை தூக்குங்கப்பா. ஓகே, ஐ லவ் யூப்பா. எதுக்கு தெரியுங்களா, நீங்கள் அந்த பொண்ணு பின்னாலே ஓடினாலும் அந்த பாட்டு பார்க்கும்போது நான் உங்கள் பின்னால் தான் ஓடிட்டு வந்தேன். நீங்கள் அந்த பொண்ணு அப்படியே இது பண்ணிட்டு போனாலும் நான் உங்களை இங்கேருந்து நான் உங்களை ஒரு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்கள் இதை வச்சு ஏதோ எங்களுக்குள்ளே ஏதோ வானவில் அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக நான் அந்த தம்பியை லவ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, அவரோட ஃபிசிக், உடம்பு நல்லா சூப்பராக வச்சுருக்கீங்க பிரதர். பேர்னா விஜயா? சூப்பர். ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நடிகனுக்கு தன்னுடைய உடம்பு தான் முதல் மூலதனமே. ஸோ அதனால் உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் ஜனகன் பேரே நல்ல வித்தியாசமாக இருக்குது. தங்கச்சி சொன்னாங்க இது ஜனநாயகன் அப்படி இப்படின்னு. உண்மைதான், ஜனவரியில் வர வேண்டிய ஜனநாயகன் இப்போது மார்ச்சில் வர போகிறாரு. என்ன இது பேர் ஜனகன்.
ஜனகன், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தார். அப்போ பேசுகிறப்ப அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தார். ஆனால் அங்கே ஆள் பார்த்த ஒல்லியாக இருந்துட்டு பார்க்குறதுக்கு தான் பீடி மாதிரி இருக்குது. ஆனால் கேடி வேலைலாம் பண்ணுவோம் போலையோப்பா. அது நீங்கள் எதுவும் தவறாதுன்னு எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல அவர் அந்த பேசுனதை சொல்கிறேன். அப்படியே பார்க்கறதுக்கு ஊசி பட்டாசு மாதிரி இருந்தாலும் அவரோட ஒர்க்குன்னு வந்தோன்னா சும்மா அப்படியே சர்ற வெட்டியாக படன்னு வெடிக்கிறாரு. ஊசி மாதிரி இருந்தாலும் கடப்பாரி மாதிரி வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பேற்பட்ட பாறையாக இருந்தாலும் அடித்து உடச்சிருவீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்துக்கு என் பக்கத்தில் தான் உட்காந்தாரு இந்த கம்பேர் பண்ணுற தங்கச்சி. உங்கள் பேர் என்னம்மா? ஸ்ருதிகலை. அவங்க வந்து ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ விட்டாங்க. உடனே கடன்னு ஓடி வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறாரு. இல்லைம்மா இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு மணி நேரத்திலே இப்படின்னாக்க அந்த 20-30 நாள் அந்த ஷூட்டிங் போயிருக்கப்போ அப்போ அந்த நடிகைகள்கிட்ட எப்படி வேலை வாங்கியிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே அந்த சின்ன தீக்குச்சி தான் பெரிய ஃபயர் ஆகும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைய கதாநாயகன் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்தனா அவரோட வீடியோ ஒன்று போட்டாங்க. அப்போ போடும்போது இந்த தங்கச்சி சொன்னாங்க அவருக்கு வந்து சிக்கன் பப்ஸு அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன் சிக்கன் பப்ஸு கொடுத்து விட்டுருப்பார் போல் அப்படின்னு. அப்புறம் ஒரு பாடலாசிரியர்கிட்ட கேட்டேன், ஜிஜு சார்கிட்ட, என்ன சார் சிக்கன் பப்ஸுன்றாங்களே அப்படின்னு. இல்லை சார் அவருக்கு அம்மா போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் படுறான்னு சொல்கிறது. அப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கிறதுனால அவரால் வர முடியல அப்படின்னு. எனிவே அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்திற்கு பக்கத்துணையாக இருக்கும் ஜிஜு படிக்கல் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் அவர் வந்து 4 பாட்டு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி தம்பிக்கு ஜனகனுக்கு பக்க துணையாக இருந்திருக்கிறாரு. இதை நான் கடந்த ஒரு மாதமாக அதை கவனிச்சுட்டு தான் வரேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். அதனால தான் நீங்கள் பிறக்கிறப்பவே உங்கள் பேர் கூட ஜிஜு படிக்கல், படிக்கல்னால ஏறி வருது, தடைக்கல்னு வைக்கல, படிக்கல்னு வச்சுருக்காங்க. கையை தட்டாதீங்க, நானே தட்டுறேன். கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட்டு யோசித்து வச்சு சொன்னாக்கா இப்படி யோசிச்சுன்னு இருக்கீங்களா? என்ன அந்த சிக்கன் பப்ஸுன்னு சொன்னேன் அதில் யோசனையில் இருக்கீங்களா? நீங்களா தான் நினச்சிங்களா? அப்படி படிக்கல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால அவர் வந்து எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு தான் இருப்பார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, அவர் ஒரு இயக்குனர், கழிப்பறை அப்படின்னு இந்த சமூகத்திற்கு ஒரு கருத்து சொல்கிற ஒரு படமும் எடுத்திருக்காரு. அது விரைவில் அது ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அதுவும் பல அவார்டு வாங்கும். ஏன்னா அதோட கதையோட கரு என்னன்றது எனக்கு தெரியும். அப்புறம் இந்த படத்திற்கு இது 5 பிரிவுகளில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேர்ல்டு ரெக்கார்ட் உலக சாதனை பண்ணியிருக்கு படம். 5 பிரிவில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த காணாத சுடர் படம் உண்மையிலேயே ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ உள்ள இளவட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களாலையும் பல சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அதில் ஒரு சாங்கு வந்தே வந்தே மாதரம் இனி காஷ்மீர் கன்னில் பூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓடாத அர்த்தம் அதனால் கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அப்போ சொன்னார் பாடலாசிரியர் சொன்னாங்க, ஜிஜு படிக்கல் சார், அது வந்து கண்ணு இல்லைங்க கன்னு அப்படின்னாங்க. அது உண்மையிலே தான். அந்த கன்னில் பூ வந்துச்சுனாக்க சந்தோஷப்படுற முதல் ஆள், முதல் இந்தியன் அப்படின்றத நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அதனால தான் அவரோட பாட்டில் கூட அந்த வந்தே மாதரத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த சால்வை போடும்போது சிலருக்கு வந்து அது ஒரு கிண்டலாக இருந்திருக்கலாம், சிலருக்கு அது நகைச்சுவையாக இருந்திருக்கலாம், சில பேர் அது மோட்டிவேஷனாக எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு இயக்குனர்களும் அந்த இணை இயக்குனர், துணை இயக்குனர் எல்லோரும் வந்தாங்க, தங்கச்சிங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்போ தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு மரியாதை கிடைக்காதா அப்படின்னு எவ்வளோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்துப்பாங்க. இந்த தங்கைகளும் தங்கச்சிகளும் அண்ணன்களும் தம்பிகளும் அவங்க படிப்பில் அவங்க வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கினாங்களா இல்லை அதுக்கு வந்து பரிசுலாம் வாங்கியிருந்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால்
இன்னைக்கு தன்னுடைய மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நாளைக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் பெரிய ஒரு நிலைமையில் வருவாங்க அப்படின்னு அந்த ஒரு கண்ணில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா, அதுக்கு அந்த மரியாதைக்காக தான் அந்த சால்வை கொடுத்தது. தம்பி கூட என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு சால்வை கொடுத்தப்போ நான் திருப்பி அவருக்கு தான் போட்டேன். ஏன்னா நான் எவ்வளோ பார்த்தாச்சு, எவ்வளோ தயாரிப்பாளர்கள், எவ்வளோ இயக்குனர்கள். இந்த மாதிரி தம்பிகள் இன்னும் நல்லா வளர்ந்து வரணும், பெரிய அளவில் வரணும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணாத சுடர் உண்மையிலேயே நீங்கள் காண வேண்டிய சுடர். இந்த காணாத சுடர் ஒரு காவியம் படைக்கும் சுடர். இந்த காணாத சுடர் கால் பதிக்கும் சுடர். இந்த காணாத சுடர் காவல் காக்கும் சுடர். இந்த காணாத சுடர் கானம் பாடும் சுடர். இந்த இந்த காணாத சுடர் காலம் பதிக்கும் சுடர். இந்த காணாத சுடர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சுப்பா. எனிவே இல்லை தண்ணி இருக்காமா. எனிவே இந்த காணாத சுடர் கண்டிப்பாக கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் சுடர். முடிவாக சொல்கிறேன், இந்த காணாத சுடர் கோப்ப மவன கரும்பு மாதிரி இனிக்கும் சுடர். இந்த வெற்றி விழாவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூப்பா. ஏன்னா இனிமேட்டு பேச போகிறது தான் பாயிண்ட்டு. தயவு செஞ்சு காணாத சுடர் அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸில் கூல் சுரேஷ் தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறாருன்னு போட்டுறாதீங்கப்பா. இந்த படத்தில் நிறையா சகோதரிகள் நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அரசியல் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மேடையில் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சாங்க. அவ்வளோ இலக்காரமாக போச்சா? உங்களுடைய கட்சியிலையும் சினிமா நடிகைகள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எதற்கெடுத்தாலும் சினிமா நடிகைகள், சினிமா நடிகர்கள். உங்களால் எந்த ஸ்டேஜ்லேயுமே உங்களுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அது செய்வோம், மக்களுக்கு இது செய்வோம் அப்படின்னு உங்களுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அதை பேசுங்க. அதை விட்டுட்டு நயன்தாரா அவங்க திருமணமாகி 2 குழந்தைக்கு தாயாக இருக்காங்க. நயன்தாரா மட்டுமா சொல்கிறீங்க? திரிஷான்னு சொல்கிறீங்க, கீர்த்தி சுரேஷ்ன்னு சொல்கிறீங்க, குஷ்புன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய கட்சியிலையும் நான் வந்து பர்டிகுலராக அவரை மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த காணாத சுடர் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்லேருந்து சொல்கிறேன், உங்கள் கட்சியிலையும் பல நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க. சினிமாவிலேருந்து வந்து பல சாதனைகள் பண்ணவங்க தான் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். முதலமைச்சரான ஆனவங்க சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. இன்னமும் யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு கூட எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வேற எதுனா ஒரு ஸ்டேஜில் இருந்தால் கூட ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் ஒன்றும் இல்லை, ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கூட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சார் உங்களுக்கு ஹேட்ஸ்அப் சார், ஹேட்ஸ்அப். நீங்கள் கூட வாய் தவறி அந்த திரிஷான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனம் உருகி நீங்களே அதுக்கு ஒரு வருத்தமும் தெரிவிச்சிட்டீங்க. அதனால் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்படி ஒழுக்கமுள்ள சில அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்கெடுத்தாலும் சினிமாக்காரங்க அவ்வளோ கேவலமாக போச்சாங்க. சரி, நடிகைகளை விடுங்க, நடிகர்கள்லாம் அப்படி தான் எடுத்துக்கிறது.
கமல் சார், சரத்குமார் சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இப்படி எல்லாருமே இப்போ ரஜினி சார். அப்போ சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. நாம அக்கா தங்கச்சிங்களோட தான் பிறந்திருக்கோம். தாய் இருக்காங்க, தாய்க்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கணுங்க. பெண்ணுக்கு தாய் மொழின்னு தான் சொல்கிறோம், தாய் நாடுன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் வேணால் நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு கட்சிக்காக ஆப்போசிட்டாக பேசுகிறேன்னு. அட அம்மாலன்னு அவர் பேர் என்னப்பா, கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு தான் சொல்கிறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் எல்லா கட்சியில உள்ளவங்களுக்கு தான் சொல்றேன். தயவு செய்து பெண்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க. அது நீங்க யார் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இல்ல, ஒரு மாவட்டத்திலையும் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வரீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒருவேளை இதே நிலைமை நீடித்தால் விரைவில் நாடு முழுவதுமே கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சியில் உள்ள ஒரு தொண்டரும் ரசிகர்களும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கக்கூடும். சில பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நினைப்பீங்க, கூல் சுரேஷ் என்ன பெரிய இவரா, அவர் கட்சி இருக்கா அப்படின்னு. இப்பவும் சொல்றேங்க, ஒரு சின்ன எறும்பு தான் யானையே சாய்க்கும். தட்டு, அந்த நங்கூரம் தான் ஒரு கடலைய கப்பலை நிறுத்தம். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இது யாரோட மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல நானு. அப்புறம் என்னங்க அரசியல், என்ன அரசியல்? அப்புறம் நீங்களே சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே பேசுறது. நான் எல்லா கட்சியும் தான் சொல்றேன், இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்ல வரல, எல்லா கட்சியிலும் தான் சொல்றேன். ஒரு கட்சியிலையுமே அந்த மாதிரி வல்கராக பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. தயவு செய்து பெண்கள் அந்த மாதிரி பேசாதீங்க. ஆண்களையும் தான் சொல்றேன், முக்கியமாக நடிகர்களை கூத்தாடின்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கூத்தாடி தான் தேவைப்படுறாங்க. நன்றி.